We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. தனிநபர் தாக்குதல், ஒரு கட்சி குறை சொல்றது, இதுதான் நடக்குது. நிச்சயமாக சப்பக்கட்டு கட்டாம கடுமையான இரும்பு கரண்லாம் பத்தாது போல. இதை விட வேற ஏதாவது மெட்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்லுங்க. அப்படி இது ரொம்ப ஸ்ட்ராங் சட்டங்களை கொண்டு வந்தால்தான். ஆமாங்க, 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பாக்கணும், ஒண்ணும் இல்லையா. மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா கஞ்சா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், கஞ்சாவால பாதிக்கப்பட்டதுனால மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க, என்ன மாற்றம்? அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில், நான் ரொம்ப லாங் பேக் போல, ஜஸ்ட் இந்த 1 வீக் 4 நாள் நாங்க சட்டசபைக்கு வராத இந்த 4 நாள்ல நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் கஞ்சா மற்றும் போதை, கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொண்டு நிச்சயம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். நேத்து பாருங்க, எண்ணூர்ல அந்த ரசாயன கழிவுகள்லாம் தண்ணியில கலந்ததுனால டன்னு கணக்கா மீன் இறந்து போகுது. அப்ப அந்த என்ன ஒரு உதாரணமா இதை நம்ம எடுத்துக்கிறது. சோ இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, கர்நாடகால நேத்து 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகள் 3 தமிழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அந்த 3 நம்ம தமிழர்களை கொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கர்நாடக அரசு தரணும். அதற்கு நமது முதல்வர் அவர்களும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அந்த அமைச்சருக்கு, அந்த முதலமைச்சருக்கும் சரி மத்திய அரசுக்கும் அந்த நிபந்தனையை வைக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி சொல்றாங்க, மாடு காணாம போச்சு, நாங்க தேட தான் போனோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி சுட்டு கொல்றாங்க என்பதை கேட்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்திற்கு என்ன இருக்கு? சோ இதெல்லாமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால 100 நாள் என்ன பாத்தீங்கன்னு கேட்டீங்க, இதான் பார்த்திருக்கோம். வேற ஒன்னும் பெருசா பார்க்கல. அசம்பிளியில தனிநபர் தாக்குதல், தனிநபர் விமர்சனமானது அதிகரிச்சிருக்கா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது எல்லா ஆட்சியிலயும் இது நடக்கிறதாங்க, அதேதான் இப்பயும் நடக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே லைன், இது மக்கள் வரி பணத்துல தான் இந்த அசம்பிளி நடக்குது. இங்க எல்லாரும் உட்கார்றது மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணா வரவேற்கலாம். ஆனா தனிநபர் தாக்குதல், ஒரு கட்சி குறை சொல்றது, இதுதான் நடக்குது. இது இப்ப மட்டும் கிடையாது, இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். சோ இத நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஃப்ளோர்ல உட்காந்து. உண்மையிலே எனக்கு மக்களுக்காக யாரும் இங்க அவ்வளவா வைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வரணுமே, ஏன் இப்படி இருக்குன்றது என் மைண்ட்ல தோணுது. ஒரு நல்ல கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. பாவம், இனி வரும் காலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். 110 விதியின் கீழே இன்னைக்கு முதல்வர் விஜய் பயிர் கடன் பத்தி இது பயிர் கடன் நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு சம்பா இல்ல, குறுவை இல்ல, கடைமடையில நீங்க போய் பாருங்க, விவசாயிகள் அவ்வளோ இன்னைக்கு ஒரு விளைச்சல் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வருமானம் இல்ல, அவங்க நெல் கொண்டு வந்தா அதுக்கு பாதுகாப்பு இல்ல, கிடங்குகள் இல்லை, நெல் கொள்முதல் இல்லை, எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது முழு கடன் தள்ளுபடி, ஒட்டுமொத்தமாக கடன் தள்ளுபடி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது யானை பசிக்கு சோளபொரி மாதிரி கொஞ்சம் தான் அறிவிச்சிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், எல்னினோ வரப்போகுது. சம்பா சாகுபடி நடந்ததா, குறுவை சாகுபடி நடந்ததா? கடைமடை வரைக்கும் காவேரி இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கா? இல்லையே, ட்ரை லேண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. இப்பவே எங்கும் மழை இல்லை, எந்த விளைச்சல் இல்லை. சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள், நான் பல வாட்டி சொல்லிட்டேன், மீண்டும் பதிய வைக்கிற விவசாயிகள் சார்பா
முழு கடன் தள்ளுபடி நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மேடம், மாணவர் கொலை சம்பந்தமா நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறது எல்லாமே வந்து போதைப் பொருள் சொல்றோம். அவங்க சொல்றது வந்து போதைப் பொருள் இல்லவே இல்லை, கேங் அப்படின்றாங்க. 1000 காரணங்கள் சொல்லலாம். இது இல்ல, அது இல்ல, இது எது வேண்டுமென்னாலும் சொல்லலாம். பட் உண்மை நிலை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு மெயின் ரூட் காஸ் வந்து போதை தான். அது இல்லைன்னா போதையினாலதான் மனிதன் மிருகம் ஆகிட்டு இருக்கான். ஒரு மிருகம் ஆகும் போதுதான் சக மாணவன் கூட பார்க்காம அடிச்சு கொள்றாங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? அது ரீசன் இல்லைன்னு சொன்னா இது எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால ரூட் காஸ் வந்து போதை தான். இது கண்டிப்பா தடுக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் கையில தான் எதிர்காலம் இருக்குன்னா இந்த இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? எதிர்காலமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை நிச்சயமாக சப்பக்கட்டு கட்டாம கடுமையான இரும்பு கரண்ட்லாம் பத்தாது போல, இதை விட வேற ஏதாவது மெட்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்லுங்க. அப்படி வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங் சட்டங்களை கொண்டு வந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள், பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, அதே போல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸே ஒருத்தர் அடிச்சு கொள்றதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அமைச்சர்களையும் முதல்வரையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சப்பக்கட்டு தான், இது ஏத்துக்கவே முடியாது. எப்படி என்ன அது காரணம் இல்லைன்னா என்ன காரணம்? அப்ப சிபிஐ வழக்கு போடுங்க, ஒரு நீதிபதி குழுவை போடுங்க, என்ன ஆக்சுவல் நடந்ததுன்றத வெள்ளை அறிக்கையா கொடுங்க. அப்படி இல்லைன்னு நம்ம மறைக்கலாம். அந்த தாய் தகப்பனுக்கு என்ன பதில் இருக்கு? அதனால இதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும். எதிர்கால தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இளைஞர்கள் கையில இந்த தமிழ்நாடு நல்லது நடக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.